ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட ஒரு பர்சன்டேஜ் சம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த எண் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு எண்ணின் 60% 60%னா இன்ட்டு 60 × 100 போட்டுக்கலாம். ஓகேங்களா? 60% 60 கழித்தால் என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். ஓகேங்களா? நான் ஒன்றுமே பண்ணல, கொடுத்துருக்க அந்த ஃபார்மெட்டை அப்படியே கொடுத்துருக்கதை அப்படியே ஒரு ஃபார்மெட்டாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸு அது ஒரு எண் அப்படின்றது எனக்கு தெரியல, அதனால் அதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அதோட அந்த எண்ணின் 60% அப்படின்றனால இன்ட்டு 60/100 போட்டிருக்கேன். அதில் இருந்து எவ்வளோ கழிக்கணுமா? 60 கழித்தால் 60 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த ஃபார்மேட் கிடச்சிருச்சு. இப்போது நம்மளுக்கு என்ன, அந்த எக்ஸை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை 60x/100 இது அப்படியே இருக்கட்டும். இந்த -60 வந்து அந்த சைடு போகையில் என்ன ஆகும்? +60 மாறுமா? அப்போ 60 + 60ன்னு மாறி இருக்கும். ஓகேங்களா? 60x/100 = 120. ஓகேங்களா? 120ன்னு இருக்கும். இப்போ இந்த 100 வகுத்தலில் இருக்க 100 வந்து அந்த சைடு போகையில் பெருக்கலாக மாறுமா? அப்போ 60x = 12,000 மாறும். ஓகேங்களா? இதை டேரெக்டாகவே அடிச்சு கொடுத்துருமா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, 1 6 2 12. அப்போது எக்ஸ் = என்னவாக இருக்கும்? 200. ஓகேங்களா? அப்போது 200 தான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? அப்போது டி தான் ஆன்சர். அதே போல் இந்த மாதிரி சம்மு 60% 60% கழித்தால் 60 கிடைக்கும், 20% 20 கழித்தால் 20 கிடைக்கும். இந்த மாதிரி சேம் நம்பராக ஒரு எண்ணிலிருந்து எல்லாமே சேம் நம்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து டியாக தான் இருக்கும். அது 200 தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லா சம்மும் இந்த மாதிரி சேமாக இருந்தாலே உங்களுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? 200 தான் இருக்கும். ஓகேங்களா? நான் ஒரு சம் கொடுக்குறேன். ஒரு எண்ணின் 30% 30 கழித்தால் 30 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி இதே ஃபார்மேட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஓகேங்களா? கீழே கமெண்டில் சொல்லுங்கள் என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா? 30% ஒரு எண்ணின் 30% 30 கழித்தால் 30 கிடைக்கும். அதற்கான ஆன்சரை கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ. இதே போல் சின்ன சின்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.